ஹலோ மக்களே. ஸோ ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. ஹாப்பி வீக்கெண்ட். தீரும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்ற ஒரு கோட்டை சொல்லிவிட்டு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது என்னடா அது முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட யாரும் கேட்க மாட்டாங்கடா. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், அக்டோபரில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்கமிங் அப்டேட்ஸில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். எப்படிங்க இந்த காலங்காத்தாலே எழுந்து ஆஃபீஸ்லாம் போகிறாங்க? நானும் போகிறேன், நான் நல்லா கேட்குறேன். ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த ஆஃபீஸுக்கு போகிறவங்களாம் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பான் போல இருக்குது. இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் போனால் தடிக்க போகிறாங்க. போயிட்டு வருவோம். நான் சொல்கிறேன் 99%, ஏன் 100%நே வச்சிங்களேன். எவனுமே ஆஃபீஸ் போகிற பசங்க போகணுமேனா போகிறாங்களே தவிர அந்த வேலை பிடிச்சி போகலை. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அட காசுக்காக தாங்க போகிறாங்க. இருந்தாலுமே அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1% கூட கிடையாது. போகணுமே, அங்கே போயிட்டு அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணிவிட்டு மேபி 1 or 2 பீப்புள் இதை நம்ம ஓகே இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விதியே நினச்சி ஹாப்பியாக இருக்காங்க. இதில் வர உண்மையாக ஹாப்பியாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஏன் சொல்கிறேன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இவன் தான் மாப்பிள்ள இங்கே அடி வாங்கிட்டான். ப்ளஸ் நான் பார்த்ததுலேயும் சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்குறேன் நல்லா டென்ஷனில் முடி கொட்டி நல்லா மூளை சூடாகி மூக்குல ரத்தம் வந்தெல்லாம் பார்த்துருக்கேன் நான். வருத்தப்படாத, சட்டியா ஊத்துட்டு உள்ள இருக்க மானியா அறுத்துரு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னடா இனியா காலங்காத்தாலே இப்படி கரிச்சு கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது நம்ம பூந்தமல்லி ரூட்டுக்கு போயிட்டு அந்த பிரிட்ஜு ஏறிட்டு டுவர்ட்ஸ் தாம்பரம் நம்ம இப்போ தாங்க போக போகிறோம். அப்படி தான் போக போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மக்களே. ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் ஃபைன்னு நினைக்கிறேன். போலீஸ் மாமா காதலில் விழுந்தா. என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. காதல் ஆசை யாரை விட்ட. ஐயோ ஏங்க நான் ஸ்பீடாக வந்ததில் என்னோட ஐயோ கைஸ் எனக்கு வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆயில் இருக்குல்ல, இது வந்து தீந்து போச்சு. பிரேக் பிடிக்கல. இங்கே பாருங்கள் போயிட்டுருக்கேன்னா சுத்தமாக பிரேக் பிடிக்கல. அங்கே ஒரு மெக்கானிக் கடை இருக்குது, அதை தாண்டி நான் அவங்ககிட்ட பேசிகிட்டே அப்படியே வந்துட்டேன். இப்போ நான் இங்கே வந்து மெக்கானிக் ஷாப்பை தேடி இந்த பிரேக் ஆயில் ஓப்பன் பண்ணி ஊற்றுறதுக்குள்ளே ஐயோ எங்கன்னு தேட போகிறேன். ஆல்ரெடி இட்ஸ் லேட்டு. வச்சு என்ன பண்ணுறது? மெக்கானிக் கடை தாத்தா. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? மோனிகா பெல்லூஜி இறங்கி வந்தாச்சு. கடலே குந்தலுக்கும் சுனாமியே உண்டாச்சு. இங்கே கடையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் கைஸ். ஏன்னா இந்த வண்டிக்கு கையை தொடுறதுக்கே வந்து பயப்படுவான். இதில் என்ன இதுன்னு தெரியல. தொட்டால் வேலை வைக்கும் சார், வேலை வைக்கும் சார். வேலை செய்கிறதுக்குன்னா நீ இருக்க டே மெக்கானிக் கடைக்காரன் இப்படி தாங்க சொல்கிறான். எங்க சார் இந்த வண்டிலாம் நான் தொட்டதே இல்லை சார். ஏன் தொடாமல் என்ன பண்ணுவேன்? தொட்டால் தாண்டா வேலை செய்ய முடியும், கற்றுக்க முடியும். நீ தொட மாட்டேன்னா பயந்துனே கடைசி வரைக்கும் நீ குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுன்னு இருக்க வேண்டியதான். நான் சொல்கிறது ஒருத்தர் இருக்கான் பாருங்க ப்ரோ. அண்ணா ஆயில் ஊற்றணுண்ணா. இதில் எங்கே போனோம்? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? சரி ஓகே. சொல்லலை. எந்த பெட்ரோல் பங்க்ண்ணா? பாரத்தா? ஆமாம் பாரத்து. அப்படி அங்கே பண்ணுவாங்களா? சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஆஹா
சீம்ஸ் டு பி அ குட் பர்சன். இதுதாங்க நம்ம பையன். நம்ம ஒரு ஹெல்ப்புன்னா வந்து நிற்கணுங்க, நிற்கணும். அதை விட்டுட்டு வந்து ஓடக்கூடாது ஹெல்ப்புன்னா. மழை வருதா? ஓ மை காட், எதற்காக இப்பொழுது மழை வருகிறது? நான் வாழ்க்கையில் முன்னேற நினைத்தால் இது போல தான் தடங்கல்கள் என்னை தேடி வருகிறது. என்ன செய்வது நான்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. முன்னிக்கா கிழிஞ்சு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எதற்கு குளிஞ்சு பதற்கும் படவைக்கும் ராமையே கடிச்சு. பைக் ரிப்பேர் எங்க? பைக்கு ஷெட் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஆயில் மாற்றணும், இதுக்கு பிரேக் ஆயில். ஆமாம் ஜி, பண்ணி கொடுக்குறீங்களா? சுத்தமாக இல்லை. சரி கேட்டு பாருங்க, ஹெல்ப் பண்ணான்னா நல்லாயிருக்கும். அண்ணா நீங்களா? அந்த கடை இல்லை. அங்கே பண்ண மாட்டாங்க, இங்கே தானே. சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஏய் என்ன ஒரு மனுஷன்யா. என்ன தலைவரே, காசு வேணுமா? காசு வேணுன்றாரு. பண்ணலாமா வேணாமா? கடன் கேட்டு இட்லி வாங்கின்னு போகிறேன். அண்ணா ஒன்றுமே இல்லைண்ணா, இதில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. புரியல. ஒரு தர்மம் தலை காக்கும், யார் கணக்கு கொடு அப்படின்ற. ஓ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா என்ன பண்ணுறதுன்னா பாட்டை போடுக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் போடுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு சூழல் போட்டு எத்தனை வருஷம், 6 மாதம் 7 மாதம் ஆகி போச்சு. மறுபக்கிறேன், புள்ளக்கிறேன், சோறு போடுறது கிடையாது. எதுங்க பேசாத சாப்பிட்டு பேசாத பட்டுவேன். சரி இருங்க, என்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன், நான் தரேன். இந்த தலைவரே, சரியா சாப்பிடுங்க. சாப்பிட வச்சுங்க. அவர் உழைச்சி சம்பாதிக்கிறாராம், அதை சொல்லுன்னு இருக்காரு. கீழே ஒரு இடத்துல மட்டும் லீக் ஆகுது, எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு தெரிலண்ணா. எதாவது பண்ண முடியுமா? ஏதாவது சொல்யூஷன் மாதிரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி போட முடியுமா? புரியல. எம்சி கிட்ட ரொம்ப ரேட் ஆகுது இதுக்கு. ஏதாவது இங்கே மட்டும் எங்கே இது லீக் ஆகுதோ அங்கே பண்ணுறோம்ல, சிலிண்டர்லேருந்து தான் வெளியே வரும். ₹500. 500. ஐயோ கைஸ், ஸ்டார்ட் ஆக மாட்டேன். ஐயோ கைஸ், ஸ்டார்ட் ஆக மாட்டேறாங்க கைஸ். இதை வச்சு என்ன எப்படி சென்னை போகிறதுன்னு தெரியலையே. ரொம்ப பெட்ரோல் போட்டாடி, ரொம்ப பெட்ரோல் போட்டதுனால ஸ்டார்ட் ஆகலையாடா. ஸ்டார்ட் ஆயிடு. ஐயோ சுத்தமாக ஸ்டார்ட் ஆகல கைஸ். A few moments later. கைஸ் சொதப்பிட்டான் கைஸ், சொதப்பிட்டான். கமான்ட்ரா, சோலி முடிச்சு. தல ஸ்டார்ட் ஆகல. என்ன பண்ணலாம்? One eternity later. மக்களே ஃபைனலாக வந்து என்ன ஆச்சுன்னா, ரெடி பண்ணிட்டாரு. எப்படி ரெடி பண்ணாருன்னா, அவரே வந்து ஃபுல்லாலாம் ரெடி பண்ணல, சும்மா இந்த இடத்துலையும் மாற்றி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல கிளிக் ஆச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அதை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு.
என்னடா இப்போதைக்கு இதை பார்த்துங்க, ஈவினிங்காக வரும்போது விடுங்க, உள்ளே என்ன ஃபால்ட்டுன்னு மொத்தமாக பார்த்து சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஓகே, நான் ஃபைனு ஒரு முக்கியமான நேரத்தில் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பிளான் நாட் கேன்சல்டு. கண்டிப்பாக இன்றைக்கி போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரோம் வேலையை. ஸோ டுவர்ட்ஸ் இப்போ பூந்தமல்லி வண்டி வந்து எங்கேயுமே நிற்காதுங்க. ஸ்ட்ரெயிட் டெஸ்டினேஷன் போயிட்டு தான் நிற்கும் வண்டி. நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் பிச்சிட்டு போவோம், வண்டி எங்கேயுமே நிற்காது. ஆசமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வெயில் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வெயில் வரும்னு சொல்லிட்டு. இந்த ஹேண்ட் க்ளவுஸு எல்லாமே ப்ரிப்பரேஷனோடு வந்தேன், சன்ஸ்க்ரீன்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே வந்தேன். பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வரா மாதிரி என்னடா இவ்வளோ வந்து வண்டியை ரெடி பண்ணலையே நீங்கள் என்னை கேட்கலாம். நான் ஒன்று சொல்கிறேங்க. நான் இந்த வண்டி வாங்கும்போது நான் எங்கள் வீட்டு சூழ்நிலை வந்து நல்லா இருந்துச்சு, ஓகேவா. இப்போது வந்து கொஞ்சம் ஓகேவாகிடுச்சு. நடுவில் அதுக்கப்புறம் வண்டி வாங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் நிறைய ஏற்பட்டுச்சு. அதனால் என்னால் வண்டியை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த வண்டிக்கு நான் சும்மா ஒரே ஒரு ரிப்பேருக்கு நான் கை வச்சேன்னா எனக்கு 15,000 to 20,000 rupees வந்து செலவாகும். உண்மையாகவே சொல்கிறேங்க, உண்மையாகவே சொல்கிறேன். ஸோ அவ்வளோ வந்து இதுக்கு செலவழிக்கும். அதனாலேயே எனக்கு வந்து கை வைக்கிறதுக்கு ரொம்ப பயம். அந்த ஒரு இன்செக்யூரிட்டினால தான் வந்து பையனை நான் பார்க்காம விட்டேன். அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த இயரில் தான் நான் ஒரு 16,000 ரூபாய்க்கு செலவு பண்ணேன். இதுக்கு வெறும் சர்வீஸ் காஸ்ட்டு மட்டும் எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 9,000. ஒரிஜினல் கவாசாகி ஷோரூமில் விட்டிங்கன்னா 9,000 இஸ் யோர் சர்வீஸ் காஸ்ட்டு, ஓகேவா. எப்போ செம்ம மழைங்க, பட்டு நடிக்குது. I don't ever slow up, no I don't take shit. I got no love